Hi guys, welcome to Tamil Coding Academy. So இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னா JavaScriptல ஆப்ஜெக்ட் டியூட்டோரியல். ஓகேவா? ஆல்ரெடி டேட்டா டைப்ஸ்ல ரெண்டு விதமான காம்ப்ளெக்ஸ் இருக்கு மேஜரா. ஓகேவா? ஒன்று வந்து அரே, இன்னொன்று வந்து ஆப்ஜெக்ட். நம்ம அரே பார்த்தோம், அப்புறம் அரேல மெத்தட்ஸ் இருக்கும், அரேவை எப்படி மேனிப்புலேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இன்னைக்கு ஆப்ஜெக்ட் பார்ப்போம், ஆப்ஜெக்டை எப்படி மேனிப்புலேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஓகேவா? JavaScriptல ஆப்ஜெக்ட்னா என்ன அப்படின்னா, JavaScript ஆப்ஜெக்ட் ஆர் காம்ப்ளெக்ஸ் டேட்டா டைப். அது ஒரு காம்ப்ளெக்ஸ் டேட்டா டைப் that allow for the storage of various values. அப்போ நிறைய various values, various information, various collection of dataவை நம்ம ஸ்டோர் பண்ண முடியும். They can contain properties and methods that define characteristics or and behavior. ஓகேவா? அப்போ ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும், தென் அதுக்கு மெத்தட் இருக்கும், கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் பிஹேவியர்ஸ் இருக்கும் ஒரு ஆப்ஜெக்ட்ஸ் உள்ள. ஓகேவா? அது என்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் பிஹேவியர்? நல் என்ன மாதிரியான கேரக்டர்ஸ் பிஹேவியர் இருக்கும், நம்பர் என்ன மாதிரியான கேரக்டர்ஸ் பிஹேவியர் இருக்கும் இல்லையா? ஸோ ஒரு டேட்டா டைப்பும் ஒரு கேரக்டர்ஸ் பிஹேவியர் இருக்கும். அப்போ மல்டிபிள் டேட்டாவை இங்கேயே ஸ்டோர் பண்ண முடியும் ஆப்ஜெக்டில். ஓகே, தென் இப்போ கீ ஃபியூச்சர் ஆஃப் ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டிஸ்னால் என்ன? நேம்டு வேல்யூ தட் டிஸ்கிரைப் ஆப்ஜெக்ட் அட்ரிபியூட். அப்போ ப்ராப்பர்ட்டின்றது நம்ம கொடுக்குற ஒரு நேம், அந்த நேமுக்கு கண்டிப்பாக ஒரு வேல்யூ இருக்க போகுது. ஓகே, தென் மெத்தட் ஃபங்க்ஷன் அசோசியேட்டட் வித் அன் ஆப்ஜெக்ட். அப்போ மெத்தட்ன்றது அந்த ஆப்ஜெக்ட் கூட அசோசியேட் ஆகிருக்க ஒரு ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷன்ஸை பிளாக் ஆஃப் கோடுன்னு கூட வச்சுக்கலாம். ஓகே, நீங்கள் ஆப்ஜெக்டில் என்ன பண்ண முடியும், ஒரு ஃபங்க்ஷனையும் சேர்த்து ஆட் பண்ண முடியும். ப்ரோட்டோடைப் அலோ ஃபார் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் ஷேரிங் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் மெத்தட்ஸ். இந்த ப்ரோட்டோடைப்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இட்ஸ் அலோவிங், இட்ஸ் அ ப்ரீ மாடல். ஓகே, ஆல்ரெடி வச்சுருக்க ஒரு ப்ரீ சின்ன மாடல். இங்கே அலோ ஃபார் இன்ஹெரிட்டன்ஸ், பேரண்ட் லெவலில் இருந்து சைல்ட் லெவலுக்கு நம்ம இன்ஹெரிட்டன்ஸ் அவங்களோட டேட்டாவை ஆக்சஸ் பண்ணி நம்மளால் என்ன பண்ண முடியும், ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். டைனாமிக் நேச்சர், ஸோ ப்ராப்பர்ட்டி அண்ட் மெத்தட் கேன் பி ஆடட், மாடிஃபைட் அண்ட் எடிட் அட் ரன் டைம். லைவாக ஒர்க் ஆகிட்டு இருக்க சொல்லி நம்மளால் என்ன பண்ண முடியும், ஆப்ஜெக்டை எடிட் பண்ண முடியும். ஓகேவா? தென் இந்த இடத்துக்கிட்ட கோட் ரீயூசபிலிட்டி, எஃபிஷியன்சி, மாடுலாரிட்டி. ஓகே, இதெல்லாமே ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் கேசஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ண போகிறோம், தென் அதை ஆக்சஸ் பண்ண போகிறோம். எப்படி டியூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் சிம்பிள். கிரியேட்டிங் அன் ஆப்ஜெக்ட் யூசிங் ஆப்ஜெக்ட் லிட்ரல் சின்டாக்ஸ். இந்த இடத்துக்கிட்ட சிம்பிளாக கான்ஸ்ட், இட்ஸ் அ வேரியபிள், இட்ஸ் அ கண்டெய்னர், பர்சன் இஸ் அ வேரியபிள் நேம் தட் ஹோல்டிங் அன் ஆப்ஜெக்ட், தட் ஹோல்டிங் அன் பிளாக் ஆஃப் கோட். இந்த மாதிரி டேரெக்டாக ஒரு வேரியபிளுக்கு ஒரு பிளாக் ஆஃப் கோடை நீங்கள் அசைன் பண்ணீங்க அப்படின்னா, தட் இஸ் கால்டு த ஆப்ஜெக்ட். தட் இஸ் கால்டு ஆப்ஜெக்ட். ஸோ அந்த ஆப்ஜெக்டில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேம் இருக்கும் அண்ட் வேல்யூஸ் இருக்கும். ஸோ இந்த நேம்ன்றது ஒரு ப்ராப்பர்ட்டியை குறிக்கும். இதை ப்ராப்பர்ட்டி வேல்யூஸ்னு கூட சொல்லலாம். நேம் வேல்யூஸ், ப்ராப்பர்ட்டி வேல்யூஸ். அந்த ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு கண்டிப்பாக ஒரு வேல்யூஸ் இருக்கும். ஓகே, அந்த வேல்யூஸ் என்ன வேணா இருக்கலாம். ஸோ ஸ்ட்ரிங்காக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஒரு டேட்டா டைப்ஸாக இருக்கலாம். ஓகே, தென் ஏஜ், ப்ரொஃபஷன், சேம் அதே மாதிரி தான். இப்போ இதுக்குள்ளே இருக்க டேட்டாவை இனிக்யூவாக நம்ம ஆக்சஸ் பண்ணணும்னா டாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணணும். இப்போ இங்கே பாருங்கள், கன்சோல் டாட் லாக் பர்சன். இந்த பர்சனில் என்ன இருக்கும், இட்ஸ் ஆஃப் திஸ் என்டையர் வேல்யூ. ஸோ பர்சன் டாட் நேம் அப்படின்னு கொடுக்க சொல்ல வாட் வில் பி பிரிண்டட், த அவுட்புட் இஸ் ஜான். பர்சன் டாட் ஏஜ்னும் போது த அவுட்புட் இஸ் 30. பர்சன் டாட் ப்ரொஃபஷன், த அவுட்புட் இஸ் டெவலப்பர். ஓகே, யூ நீட் டு ட்ரை திஸ் ஒன். இன்ஸ்பெக்ட் கன்சோல், இங்கே பார்த்தீங்களா, ஜான் 30 டெவலப்பர். ஸோ இந்த இடத்துக்கிட்ட நான் என்ன பண்ணுறேன், இந்த நேமுக்கு பதிலாக வெறும்னா பர்சன் அப்படின்னு போட்டோம்னா வாட் வில் ஹேப்பன், என்டையர் ஆப்ஜெக்ட் நமக்கு பிரிண்ட் ஆகுது. இங்கே பார்த்தீங்களா, ஆப்ஜெக்டில் என்ன இருக்கும், ஃபஸ்ட்டு ஆல்ஃபாபெட் வைஸாக இங்கே அரேஞ்ச் ஆகிருக்கு. ஏஜ், நேம் அண்ட் ப்ரொஃபஷன். ஓகேவா? இங்கே பாருங்கள், ப்ரோட்டோடைப் ஆப்ஜெக்ட். ஓகே, சரி, இவ்வளோதான். ஸோ அப்போ ஒரு ஆப்ஜெக்ட்னா கண்டிப்பாக அதுக்கு நேம் வேல்யூ பேர்ஸாக இருக்கணும். தென் மொதல் விஷயம் நீங்கள் செக் பண்ண வேண்டியது, அந்த வேல்யூஸ்க்கு என்ன இருக்கணும், நேம்ஸ்க்கு என்ன இருக்குன்னு பாருங்கள். நேம்ஸ்க்கு டபுள் கோட்ஸ் இருக்காது, ஒன்லி ஃபார் வேல்யூஸ். அதுவும் ஸ்ட்ரிங்காக இருந்தால் மட்டும்தான் டபுள் கோட்ஸ் இருக்கும். ஓகேவா? யூ டு கிளியர் இன் திஸ் கான்செப்ட். ஓகே, ஸோ இதுவே ப்ரோ ஏன் இதை நீங்கள் இந்த இடத்துக்கு மென்ஷன் பண்ணுறீங்க, நேமுக்கு ஒரு வேளை டபுள் கோட்ஸ் இருக்குமோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜாவாஸ்கிரிப்ட் ஜேசன். ஓகே,
அந்த ஜேசன்ன்றது ஜாவாஸ்கிரிப்ட் மட்டும் கிடையாது, ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் தான் சொல்லுவாங்க. ஜாவாஸ்கிரிப்ட் அப்படின்ற ஜேசன்ன்றது ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் நோட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஜேசன். ஓகே, அடுத்தது நம்ம அதை தான் எடுக்க போகிறோம். இதோட காம்பினேஷன் அது. ஆப்ஜெக்ட் பார்த்துட்டு நேரம் 19th டாபிக் ஜாவாஸ்கிரிப்ட் ஜேசன் தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இந்த இடத்துக்கிட்ட டபுள் கோட்ஸ் இருந்தால், அதாவது ப்ராப்பர்ட்டி வேல்யூஸ், நேம் வேல்யூஸ் அப்படின்னு சொல்லுவோம். இங்கேயும் டபுள் கோட்ஸ் இருந்தால் அது என்னது? டபுள் கோட்ஸ் இருந்தால் அது ஜேசன். நல்லா நம்ம வச்சுக்கோங்க. எங்கள் டபுள் கோட்ஸ் இல்லைன்னா அது ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்டை டேரெக்டாக நம்ம இந்த மாதிரி ரீட் பண்ண முடியும், ஆனால் ஜேசனை அந்த மாதிரி டேரெக்டாக நம்மளால் ரீட் பண்ண முடியாது. person.age person.profession ரீட் பண்ண முடியாது, ஏன்னா இட்ஸ் ஆக்ட் லைக் எ ஸ்ட்ரிங். ஓகே, தென் இதை நம்ம ஜேசன் எடுக்க சொல்ல நல்லா தெளிவாகவே புரியும். ரைட் நவ் நெக்ஸ்ட், கிரியேட்டிங் அன் ஆப்ஜெக்ட் யூசிங் ஆப்ஜெக்ட் கன்ஸ்ட்ரக்டர். நார்மலாக நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஸோ கிரியேட்டிங் அன் ஆப்ஜெக்ட் யூசிங் ஆப்ஜெக்ட் லிட்டரல்ஸ். ஆப்ஜெக்ட் லிட்டரல்ஸ்னும் போது டேரெக்டாக ஒரு பிளாக் ஆஃப் கோடை வேரியபிளுக்கு அசைன் பண்ணும்போது இட்ஸ் ஆக்ட் லைக் ஆப்ஜெக்ட். ஓகே, தென் இந்த இடத்துக்கிட்ட இன்ஸ்டெட் ஆஃப் தட் வேறு ஏதாவது வே இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், தேர் இஸ் அ வே, தேர் இஸ் அ ஓல்டர் மெத்தட். ஸோ அதே பர்சன்ன்ற நேம்க்கு நியூ கீவேர்ட், வேர் எவர் யூ சி த நியூ கீவேர்ட். ஓகே, ஸோ இப்போ என்னன்னா ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ண போகிறீங்கன்னு அர்த்தம். ஸோ நியூ கீவேர்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்றத என்ன பண்ணுறீங்க, மெத்தடை கால் பண்ணுறீங்க. ஒன்ஸ் நீங்கள் கால் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்டை நீங்கள் கிரியேட் பண்ணிட்டீங்க. கிரியேட் பண்ணி அந்த வேரியபிளுக்கு நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, அசைன் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பொறுமையாக என்ன பண்ணிக்கலாம், person.name ஈக்குவல் டு ஜான், person.age ஈக்குவல் டு 30, person.profession ஈக்குவல் டு டெவலப்பர் அப்படின்றத நீங்கள் அசைன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதை யூஸ் பண்ணுவோமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ண வேண்டாம். ஓகே, ஸோ இதுதான் லேட்டஸ்ட் மெத்தட். ஓகே, இதுதான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதனால் டோன்ட் கன்ஃபியூஸ் வித் தட். ஆனால் அப்படி ஒன்று இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, தென் இங்கே நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சஸிங் ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டிஸ் யூசிங் வேரியபிள். ஒரு வேரியபிள் நேம் வச்சு நம்ம எப்படி ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்றது நெக்ஸ்ட் கான்செப்ட். நம்ம எப்படி நார்மலாக கன்சோல் பண்ணுவோம், இதுக்கு முன்னாடி பர்சன் இந்த ஜானை பிரிண்ட் பண்ணோம்னா person.name அப்படின்னு சொல்லி இந்த வேல்யூவை நம்ம பிரிண்ட் பண்ணோம். இப்போ ஸோ ஒரு வேரியபிள் நேம் வச்சு நம்மளால் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடியும். இங்கே பாருங்கள், கான்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி நேம் அப்படின்னு கொடுத்துட்டு ஏஜ்னு கொடுத்துட்டீங்க. இங்கே ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி நேமை எடுத்துகிட்டு ஒரு வேரியபிளுக்கு அசைன் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் என்ன பண்ண முடியும், இந்த இடத்துக்கிட்ட பாருங்கள், console.log person, இந்த இடத்துக்கிட்ட என்டையர் ஆப்ஜெக்ட் இருக்கும். அந்த ஆப்ஜெக்ட்குள்ளே நீங்கள் அரே அப்படின்னு போட்டுட்டு டேரெக்டாக என்ன பண்ணலாம், அந்த ப்ராப்பர்ட்டி வேல்யூவை நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். அப்படி மென்ஷன் பண்ணுறதால அந்த ப்ராப்பர்ட்டி வேல்யூவை உங்களால் பிரிண்ட் பண்ண முடியும். ப்ரோ, இதுக்கு நான் டேரெக்டாக person.ageனே கொடுத்துட்டு போயிடுவேனே, ஏன் இந்த கொலவரி அப்படின்ற மாதிரி இருக்கும். இதுவுமே நீங்கள் யூஸ் பண்ண போகிறதில்ல, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஆல்வேஸ் வி யூஸ் person.age டைரக்ட்லி. ஓகே, இந்த மாதிரி ஒரு வேரியபிளுக்கு அசைன் பண்ணி எதுக்கு ப்ரோ யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு இது தேவை. ஓகே, ஸோ மாடிஃபையிங் ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டிஸ். ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் மட்டும் தான் நீங்கள் நல்லா கவனிக்க வேண்டியது. ஒரு ப்ராப்பர்ட்டி ஆப்ஜெக்டை நம்ம எப்படி மாடிஃபை பண்ணுவோம், ஒரு அரேல ஒரு டேட்டாவை நம்ம என்ன பண்ணுவோம், ஆட் பண்ணுவோம், மாடிஃபை பண்ணுவோம் இல்லையா. இந்த இடத்துக்கிட்ட எப்படி ப்ரோ பண்ணுறது அப்படின்னா சிம்பிள். இந்த இடத்துக்கிட்ட ஆல்ரெடி இங்கே ஏஜ் 13 இருக்குது, அது 35 மாற்றணும். person.age இந்த இடத்துக்கிட்ட என்னமா இருக்கும், யாராச்சும் சொல்ல முடியுமா? நான் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். person.ageல என்ன இருக்கும், 30. சூப்பர். ஸோ அப்போ 30 ஈக்குவல் டு 35 கொடுத்துட்டேன், ரைட் தேர். இப்போ இங்கே என்ன இருக்கும், 35. definitely 35. okay, so output will be 35. simple. person டாட் இங்கே பாருங்க, இந்த இடத்துக்கு நம்ம ஒரு வேரியபிள் கொடுத்தும் கொடுக்கலாம். டைரெக்டாக நம்ம என்ன பண்ணலாம், இந்த ப்ராப்பர்ட்டியை கால் பண்ணலாம். ஒரு வேரியபிள் கால் பண்ணி அதை சேவ் பண்ணி அதை கால் பண்ணால் இங்கே என்ன இருக்கும், கான்ஸ்ட் ப்ரொஃபஷன் ஈக்குவல் டு ப்ரொஃபஷன் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகே, ஸ்ட்ரிங்கில் இப்போ கால் பண்ண சொல்ல எனக்கு அதே தான் இருக்க போகுது. ஸோ டேரெக்டாக நான் என்ன பண்ணலாம், இந்த இடத்துக்கிட்ட டபுள் கோட்ஸ் உள்ள டேரெக்டாக என்னால் ஒரு ப்ராப்பர்ட்டியை கால் பண்ணி அந்த ப்ராப்பர்ட்டியை ப்ரொஃபஷன் டெவலப்பரை டிசைனர்னு மாற்ற முடியும். தென் அதை பிரிண்ட் பண்ணும் போது என்ன நடக்கும், இட்ஸ் அப்டேட்டட், பிரிண்ட் ஆகும் இல்லையா. ஸோ இப்படியும் யூஸ் பண்ணலாம், இப்படியும் யூஸ் பண்ணலாம், தெரிஞ்சுக்கணும். ஓகே, இதுதான் மோஸ்ட் யூஸ்ட் கேசஸ். 99.9% இதை தான் யூஸ் பண்ணுங்க. ஓகே, தென் ஆடிங் எ நியூ ஆப்ஜெக்ட் டு நியூ ப்ராப்பர்ட்டி டு ஆப்ஜெக்ட். அப்போ ஒரு புது ப்ராப்பர்ட்டி நான் எப்படி ஆட் பண்ணுறது, சிம்பிள். இங்கே பர்சனில் ப்ரொஃபஷன் ஒன்று இல்லவே இல்லை. person.profession ஈக்குவல் டு டெவலப்பர், அவ்வளோதான். இப்போ நீங்கள் போய்ட்டு பிரிண்ட் பண்ணிங்கன்னா முடிஞ்சிச்சு. console.log person.profession அவுட்புட் வில் பி டெவலப்பர். தட்ஸ் இட்.
ஒரு அரேல நம்ம மெத்தட்ஸ்லாம் யூஸ் பண்ணி பண்ணுவோம். ஆனால் வெறும் டாட் ஆப்ரேட்டர் வச்சு டேரெக்டாக ப்ராப்பர்ட்டி ஆக்சஸ் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம மாடிஃபையும் பண்ண முடியும், அப்டேட்டும் பண்ண முடியும். ரெண்டுமே ஒன்று தான் இல்லையா? தென் இதுவும் ஒரு மெத்தட் தான். என்ன சொன்னேன்? அரேக்குள்ளே போட்டு ஆக்சஸ் பண்ணுறது. இதுதான் நம்ம அரேல பண்ணியிருப்போம் இல்லையா? ஸோ டேரெக்டாக அரே நம்ம கால் பண்ணி அரே ஆஃப் இண்டெக்ஸை கால் பண்ணி அந்த இண்டெக்ஸ்க்கு நம்ம ஒரு வேல்யூ அசைன் பண்ணுறோம். ஒன்ஸ் நீங்கள் அப்டேட் பண்ணிட்டீங்க பர்சன் டாட் ப்ரொஃபஷனை அப்படின்னும் போது டெஃபினெட்லி கீழே நீங்கள் பர்சன் பிரிண்ட் பண்ண சொல்ல உங்களுக்கு அப்டேட்டட் டேட்டா தான் வரும் கண்டிப்பாக. ஓகே, டெலிட்டிங் ஆப்ஜெக்ட் எப்படி ப்ரோ டெலிட் பண்ணுறது? சிம்பிள், அதே டெலிட் கீவோட தான். அங்கே என்ன பண்ணமோ அதே தான் பண்ணுவோம், ஆனால் இந்த இடத்துல டாட் ஆப்ரேட்டர் வச்சு பண்ணுவோம். ஓகே, இந்த இடத்துக்கிட்டே அதே மாதிரி நம்மளால் என்ன பண்ண முடியும்? ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண தேவையில்லை. ஓகே, ரொம்ப இப்போ இது ஓகே. எல்லாத்துக்கும் நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டு பண்ணிட்டு இருக்கோம். டேரெக்டாக டாட் ஆப்ரேட்டர் வச்சு உங்களால் என்ன பண்ண முடியும்? இதை பண்ண முடியும். ஓகே, delete இஸ் அ கீவேர்ட், ஸ்பெஷல் ரிசர்ட் கீவேர்ட். இதுக்கப்புறம் அரே, இது ஒரு அரேன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இண்டெக்ஸ் ஆஃப் சம்திங் அப்படின்னு கொடுத்தீங்கும் போது கண்டிப்பாக என்ன ஆக போகுது? ஸோ அரே அப்டேட் ஆக போகுது. லைக் வைஸ் தான் இந்த ஆப்ஜெக்டும். ஓகே, இட்ஸ் சிம்பிள். அவுட்புட் என்ன கிடைக்கும்? ஒன்ஸ் டெலிட் பண்ணிவிட்டு கன்சோல் பண்ணோன்னா இட்ஸ் அன்டிஃபைன். டேட்டா டெலிட் ஆகிடும். அதுக்கப்புறம் அங்கே ஒரு டேட்டாவே இருக்காது. டெஃபினட்டாக இட்ஸ் கோயிங் டு பி அன்டிஃபைன். ஸோ ஆப்ஜெக்ட் இஸ் ஈஸி வென் யூ லேர்ன் அண்ட் ப்ராக்டிஸ். ஓகே, ஆப்ஜெக்டில் மோஸ்ட்லி நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேரியபிள் இருக்கும், ஒரு வேரியபிள் நேம் இருக்கும், அதுக்கு ஒரு பிளாக் ஆஃப் கோடை எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஓகே, தட் மீன் அசைன் பண்ணுவோம். தென் அதுக்கப்புறம் நேம் இருக்கும், அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கும், நேம் இருக்கும், அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கும், நேம் இருக்கும், அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கும். ஆல்வேஸ் நேம் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் கோட்ஸில் சிங்கிள் கோட்ஸில் இருக்காது. டேரெக்டாக நம்ம என்ன பண்ணுவோம்? டைப் பண்ணுவோம். ஓகே, டேரெக்டாக நம்ம இந்த மாதிரி டைப் பண்ணும்போது எக்ஸப்ட் ஒரு லாஜிக்கல் ஃபைலில் டைப் பண்ணுறோன்னா அது ஆப்ஜெக்ட்குள்ளே மட்டும்தான் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி டைப் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் கண்டிப்பாக அதுக்கான வேல்யூஸ் டேட்டா டைப்ஸ் எந்த டேட்டா டைப்ஸ் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துக்கிட்ட ஒரு அரேவே கூட என்ன பண்ண முடியும்? உங்களால் யூஸ் பண்ண முடியும். ஏன் இந்த இடத்துக்கிட்ட ஒரு ஆப்ஜெக்டே கூட என்ன பண்ண முடியும்? உங்களால் கால் பண்ண முடியும். நேற்று நான் கால் பண்ணி காமிச்சேன் இல்லையா? அரேக்குள்ளே அரே அப்படின்ற மாதிரி, இல்லை அரேக்குள்ளே ஆப்ஜெக்ட் அப்படின்ற மாதிரி கால் பண்ணி காமிச்சேன். இந்த இடத்துக்கிட்ட ஆப்ஜெக்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் டேட்டா டைப் சப்போர்ட் பண்ணும். இந்த 30ன்ற இடத்துக்கிட்ட உங்களால் ஒரு அரேவே கால் பண்ண முடியும். மேலே கான்ஸ்ட் அரே 1 ஈக்குவல் டு அப்படின்ட்டு ஒரு அரே 1 2 3 4 5 போட்டு அந்த அரே 1 நீங்கள் எடுத்து இங்கே கால் பண்ணிங்கன்னா இந்த வேரியபிள் நேம் இட்ஸ் ஹோல்டிங் த அரே. ஓகே, கூல். Let's try this one. Inspect console. So இந்த இடத்துக்கிட்ட const a r or a y array. Okay, array equal to 1, 2, 3, 4, 5. Okay, so then இந்த இடத்துக்கிட்ட ப்ரொஃபஷனுக்கு அப்புறம் கமா போட்டுட்டு டேட்டா காலன் ஏஆர்ஆர் ஏஓ அரே. ஓகே, சரி, லெட்ஸ் லாக் திஸ் பர்சன். ஓகே, கண்ட்ரோல் எக்ஸ். இந்த இடத்துக்கு நேமுக்கு பதிலாக இதை நான் எடுத்துடுறேன், இது தேவையில்லை. ஆல்ரெடி இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியும். ஓகே, தென் இன்ஸ்டெட் ஆஃப் நேமுக்கு டேரெக்டாக நான் பர்சன் கொடுத்துட்டேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு என்ன பிரிண்ட் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு ஏஜ், அதுக்கப்புறம் டேட்டான்ட்டு ஒரு அரே. இங்கே பாருங்கள், அரே எப்பவுமே டிஃபால்ட்டாக அரே நம்ம பிரிண்ட் பண்ண சொன்னால் அதோட லென்த் ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் ஆகிட்டு லென்த்னு வரும். ஓகே, தென் கன்சோலில் நேமு ப்ரொஃபஷன். ஓகே, இப்போ மல்டிபிள் டேட்டாவை இது ஹோல்ட் பண்ணுது பார்த்தீங்களா? நேமு, ஏஜ், ப்ரொஃபஷன் அண்ட் டேட்டா. ஸோ ரைட் நவ் இந்த இடத்துக்கிட்ட நான் திரும்பி ஒரு ஆப்ஜெக்டை பண்ண முடியுமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, கான்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணலாம்? கார்ஸ். ஓகே, BMW 520 DI அப்படின்றது இட்ஸ் அ மாடல். ஓகே, நான் அதை டபுள் கோட்ஸ் பண்ண போகிறேன். 520 DI. ஓகே, ரைட் நவ் இந்த கார்ட்ஸை நான் என்ன பண்ணுறேன்? இந்த இடத்துக்கிட்ட CARS கார்ஸ் காலன் CARS கார்ஸ். ஓகே, ஸோ அவ்வளோதான். இப்போ
என்ன மிஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்திங் மிஸ் பண்ணிட்டோம். இது கமா. ஓகே, கார்ஸ் ஈக்குவல் டு. ஓகே, ரைட் அங்கே பாரு, ஒரு ஆப்ஜெக்ட்குள்ளே தென் ஏஜ் என்ற நேம்குள்ளே நம்பர் இருக்குது. கார்ஸ்ன்றதுல என்ன இருக்குது, ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. ஆப்ஜெக்ட்குள்ளே ஆப்ஜெக்ட். ஓகே, தென் ஆப்ஜெக்ட்குள்ளே அரே. அதுக்கப்புறம் தென் நேம்ன்றதுல ஸ்ட்ரிங், ப்ரொஃபஷன்ன்றதுல ஸ்ட்ரிங். இஃப் யூ வாண்ட் இந்த இடத்துல ப்ரொஃபஷன் ட்ரூன்னு கொடுத்தா இட்ஸ் அ பூலியன். ஸோ இந்த மாதிரி நம்மளால் என்ன பண்ண முடியும், ஸோ ஒரு அரேக்குள்ளேயோ இல்லை ஆப்ஜெக்ட்குள்ளேயோ மல்டிபிள் டேட்டா டைப்ஸை ஹோல்ட் பண்ண முடியும். இந்த மாதிரி டேட்டா டைப்ஸ்க்குள்ளே, அதாவது ஒரு டேட்டாக்குள்ளே ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம ஹோல்ட் பண்ணுறதால அது வந்து காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சராக மாறிடும். ஓகே, ஈவன் தோ அதில் நீங்கள் ஒரு டேட்டா யூஸ் பண்ணாலுமே அது காம்ப்ளெக்ஸ் ஆகும். ஓகே, காம்ப்ளெக்ஸ் ஆப்ஜெக்ட் இட்ஸ் அ காம்ப்ளெக்ஸ் டேட்டா டைப்ஸ் பிகாஸ். ஓகே, ஸோ காம்ப்ளெக்ஸ் டேட்டா டைப்ஸ்னால் என்ன, ஸோ மல்டிபிள் டேட்டா டைப்ஸை ஹோல்ட் பண்ணணும், மல்டிபிள் இன்ஃபர்மேஷன் அண்ட் டேட்டாவை ஹோல்ட் பண்ணணும், செப்பரேட்டட் பை கமாஸ். அரேன்ற போது செப்பரேட் பை கமாஸ், ஆப்ஜெக்ட் போது செப்பரேட்டட் பை கமாஸ் தான் அங்கேயும், ஆனால் நேம் வேல்யூ பேர்ஸாக இருக்கும். ஓகேவா, இதை நம்ம மறந்துடவே கூடாது. ஸோ இதுதான் ஆப்ஜெக்ட். ரியல் டைமாக இந்த ஆப்ஜெக்ட் எங்கெல்லாம் ப்ரோ தேவைப்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஒரு 1000 எம்ப்ளாயி டேட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதை எடுத்து நீங்கள் ஒரு டேபிளில், ஓகே, இல்லை ஒரு கார்டு நீங்கள் ஒன்று பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அமேசானில் போனீங்கன்னா கார்ட்ஸாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு 1000 கார்ட்ஸ் நீங்கள் பண்ணணும். அப்போ 1000 கார்டுக்கு நீங்கள் கோட் அடிக்காமல் டேரெக்டாக மேப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி உங்களால் ஒரு கார்டுக்கான கோட் அடித்தாலே போதும், 1000 கார்ட்ஸாக ஈஸியாக ரெண்டர் பண்ண முடியும். அப்போ 1000 லைன்ஸை 10 லைனில் உங்களால் முடிக்க முடியும் அப்படின்றது தான் இந்த கான்செப்ட். ஒன்ஸ் நம்ம மேப் மெத்தட் கற்றுக்கிட்டு தென் வி ஆர் கோயிங் டு ப்ரொசீட் வித் தட். ஓகே, அதுக்கு முன்னாடி ஆப்ஜெக்டில் நான் சொன்ன மாதிரி இந்த 6 எக்ஸாம்பிள் ஓகே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் எக்ஸாம்பிளை திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, அதுக்குள்ளே அரேக்குள்ளே ஆப்ஜெக்ட் அப்படின்றத நீங்கள் வச்சு பாருங்கள். தென் அதை உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியுதா அப்படின்றத நீங்கள் என்ன பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள். ஓகே, தென் ஒன்ஸ் நம்ம ஆப்ஜெக்ட் அண்ட் ஜேசனை படித்து முடிச்சிட்டோம் அப்படின்னா டெஃபினெட்லி வி நீட் டு கோ வித் ஃபார் லுக் த செகண்ட் பார்ட். அதையும் மறந்துடக்கூடாது, ஃபார் இன், ஃபார் ஆஃப், ஃபார் ஈச். ஓகே, ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு JavaScript ஆப்ஜெக்ட் முடியுது. இதோட கண்டினியூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா JavaScript JSON. ஓகே, it's just a 10 minutes, don't miss the class. Thank you for everyone.